இங்க இந்த பையன் பாத்தீங்கன்னா ஹைவே ரோட்ல 4 கொம்பு ஒரு டேபிள்ல போட்டு ரொம்ப ஏழ்மையான நிலையில ஒரு டீ கடையை நடத்திட்டு வரான். அந்த ரோட்ல ஏகப்பட்ட வண்டிகம் போனாலும் ஒரு வண்டி கூட நிறுத்தி இவனோட கடையில டீ வாங்கி குடிக்க மாட்டாங்க. இவனும் ஒரு வண்டியாச்சும் நிறுத்தி நம்ம கடையில டீ வாங்கி குடிப்பாங்கன்னு சொல்லி இவனும் வெயிட் பண்ணி பாக்குறான். ஆனா ஒரு வண்டி கூட நிறுத்தவே இல்ல. இவனுக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிக்குது. இவனோட கடையில கடைசியா இருந்த அந்த பிஸ்கட் பாக்கெட் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அந்த டேவும் எந்த ஒரு வியாபாரமும் நடக்காம அப்படியே முடியுது. மறுநாள் காலையிலேயே அவன் எதனா ஒரு வண்டி நிறுத்துவாங்களான்னு சொல்லி இவனும் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா சாயந்தரம் வரைக்கும் அவன் எந்த ஒரு வண்டியுமே நிறுத்தவே இல்லை. இவனுக்கு வியாபாரமும் சுத்தமா நடக்கவே இல்ல. ஒரு கார்ல பாதி சாப்பிட்ட ஒரு பர்கர் தூக்கி வெளியே வீசுறாங்க. இவனுக்கு ரொம்ப பசி எடுக்கிறதுனால அந்த பர்கரையும் எடுத்துட்டு வந்து இவனும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நைட்டே 2 குடிகாரனுங்க அந்த பக்கமா வண்டியை நிறுத்தி பாத்ரூம் போறதுக்காக இறங்குறானுங்க. என்னடா நாணக்கிடக்கு 90 கிலோமீட்டர் இருக்குதா இப்ப பாறான்னு சொல்லி அந்த ஜீரோவையும் அழிச்சு விட்டுறானுங்க. இப்ப வேற 9 கிலோமீட்டர் தாண்டா நம்ம அசால்ட்டா போயிடலாம் சொல்லிட்டு அவனுங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறானுங்க. மறுநாள் காலையில அந்த பக்கமா வந்த ஒரு கார் இந்த கல்ல பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இந்த பையனோட கடை பக்கமாவும் நிறுத்திட்டு நாணக்கிடக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. ஒரு 80-90 கிலோமீட்டருக்கு நீங்க போனோம். சரிப்பா நீ ஒரு டீ போட்டுப்பான்னு சொல்லி அவனும் கேட்க இவனும் ரொம்ப சந்தோஷமாவே முதல் கஸ்டமருக்கு டீயும் போட்டு கொடுக்குறான். டைம் போக போக ஒவ்வொரு வண்டியும் இவனோட கடை பக்கமும் வண்டியை நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க. டீயும் குடிக்கிறாங்க. நாணக்கிடக்கு எத்தனை கிலோமீட்டர் போகணும்னு சொல்லி கேட்கறாங்க. இவனும் ஒரு 80-90 கிலோமீட்டர் போகணும்னு சொல்லி அதே பதிலே சொல்லினே இருக்கிறான். இவனுக்கு அன்னைக்கு டேல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வியாபாரமும் நடக்குது. ஆனா இந்த ஒரே ஒரு கஸ்டமர் மட்டும் தம்பி அங்க இருக்கிற கல்லுல நாணக்கிடக்கு ஒரு 9 கிலோமீட்டர் தான் போட்டுது. அதுல கன்ஃபியூஸ் ஆயிதான் நான் கடை பக்கமே வண்டியை நிறுத்தினேன். நீ ஒரு 80-90 கிலோமீட்டர் போகணும்னு சொல்லிட்டு அது கரெக்டாப்பான்னு சொல்லி இவரும் கேட்கிறாரு. ஆனா நாணக்கிடக்கு கண்டிப்பா நீங்க ஒரு 80-90 கிலோமீட்டர் போய் தானே ஆகணும். இவர் அப்படி சொன்னதுமே இந்த பையனுக்கு அந்த கல்லுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த கல்லையும் போய் பார்க்கறதுக்காக போறான். கல்ல பார்த்ததுமே புரிஞ்சுக்கிறான். இதுல இருக்க ஒரு மிஸ்டேக்னால தான் நம்மளோட கடையில இத்தனை பேர் வண்டியை நிறுத்தி இருக்காங்க. நம்மளுக்கு நல்ல வியாபாரமா நடந்துக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு வேகமா கடை உள்ளேயும் ஓடுறான். நல்லா கத்தைய ஊத வச்சியும் கொளுத்தி இந்த கல்லு பக்கத்திலே வச்சுட்டு அந்த கல்லையும் கும்பிட ஆரம்பிக்கிறான். இவனோட கண்ணுக்கு இந்த கல்லுல இருக்கிற மிஸ்டேக் ஒரு கடவுள் மாதிரி தெரியுது. அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அப்படியே இந்த படமும் முடியுது.